ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பினெஸ்ட். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற டாபிக் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கணும்னு நினச்சேன். அகரமோட ஆம், அந்த ஃபங்க்ஷன் நடந்தப்பவே, அந்த வீடியோ வெளியில் வந்தப்பவே நான் பேசணும்னு நினச்சது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அந்த வீடியோவில் வந்து கார்த்தி ஜோதிகாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருப்பாங்க. ஜோதிகா முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் தெரியாமல் கோயிலுக்கு செய்கிற மாதிரியே ஸ்கூலுக்கும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு செய்கிறத நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. அதுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதை புரிஞ்சுக்காமல், அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்காமல், அவங்க ஏதாவது ஒரு வெளியில் ட்ரிப் போயிட்டாவோ, வேறு ஏதாவது ஒரு செலவு பண்ணிட்டாவோ, இந்த செலவில் நீங்கள் குழந்தைய படிக்க வச்சுருக்கலாமே, அந்த மாதிரியான டாப் போயிட்டுருக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ பேர்த்த படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு பதிலாக ஒரு கார்த்தி சொல்லியிருந்தார். அண்ணி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கப்புறமாவது அந்த டாபிக் அவங்க நிறுத்துவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூஸையும் வந்துட்டு அவங்க பாம்பே போயிட்டாங்கங்கிறதுனால ஃபேமிலியோட க்ளோஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டினாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அவங்க மாமியார் பக்கத்தில் போய் உட்காந்து பேசுகிறாங்க, அதுக்கும் நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க, நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லேயும் இப்படி எங்கேயாவது மாமியாரை பார்த்தா இப்படி தானே நம்மளும் பேசுவோம்.